வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 52. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிவட் பை அப்படின்ற இன்னொரு 365 ஃபங்க்ஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். குரூப் பை அப்படின்ற ஃபங்க்ஷனை போன வீடியோவில் பார்த்தோம். பிவட் பையில் என்ன பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேரத்தை கடத்தாமல் எக்ஸலுக்குள்ளே போயிட்டு இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத ஒரு ரியல் டைம் கார்ப்பரேட் டேஷ்போர்டில் இந்த ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஒரு எக்ஸல் ஃபைலில் இருக்கோம். நம்ம டேஷ்போர்டை க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ டேஷ்போர்ட் க்ரியேஷன் சொல்லும் போது நம்மளோட ஃபஸ்ட்டு பார்ட்டே வந்து கேபிஐஸ் தான் கேல்குலேட் பண்ணணும். சிங்கிள் வேல்யூ கேபிஐன்றது ஒரு சிங்கிள் வேல்யூ. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட இண்டஸ்ட்ரி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, நம்ம கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, நம்ம டிபார்ட்மெண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை நம்ம ஸ்டடி பண்ண முடியும். ஸோ ஒரு சிங்கிள் வேல்யூவை கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது பிவட் பை ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா ஒரு டேபிள் ஃபார்மேட்டட் டேட்டா. அதோட டேபிளோட நேம் டேபிள் 1. நமக்கு வேணுன்ற காலம்ஸை நம்ம அப்பப்போ ஆக்சஸ் பண்ணிக்க போகிறோம். பட் இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக ஒரு டேஷ்போர்ட் க்ரியேஷன் அப்படின்னு வச்சு நம்ம பிவட் பையை கற்றுக்கும் போது தான் அதில் இருக்கிற ரியல் டிஃபிகல்ட்டிஸ், அந்த சேலஞ்சஸ் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுன்றதும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ அண்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஒரு டேஷ்போர்ட்னாலே கண்டிப்பாக ஒர்க்கிங் ஷீட்னு ஒன்று இருக்கும், விஷுவல் ஷீட்னு ஒன்று இருக்கும், டேட்டா ஷீட்னு ஒன்று இருக்கும். நம்மளோட டேட்டா ஷீட் வந்து ஷீட் 1, ஒர்க்கிங் ஷீட் வந்து ஷீட் 2. ஷீட் 3ன்றது விஷுவல் ஷீட்டு. அதை உங்களுக்கு நான் விட்டுறேன், நீங்கள் எப்படி வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட டேஷ்போர்டோட ஃபஸ்ட்டு கேபிஐ செக்ஷன்ஸை கேல்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கேல்குலேட் பண்ண போகிறது டோட்டல் ரெவென்யூ. இதை எப்படி கேல்குலேட் பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஈக்குவல் டு பிவட் பை ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டோட்டல் ரெவென்யூ தான் வேணும். இதே பிவட் டேபிளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், நம்ம ரெவென்யூ ஃபீல்டில் டைரெக்டாக ட்ராக் பண்ணி வேல்யூஸில் போட்டிருப்போம். ரோவில், காலமில், ஃபில்டரில் எதையும் போட மாட்டோம். கரெக்டாக இப்போ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ரோ ஃபீல்ட்ஸில் ஏதாவது போடணுமான்னு கேட்குது, வேண்டாம். அந்த இன்புட்டை நான் கொடுக்க போகிறதில்ல. காலம் ஃபீல்ட்ஸில் ஏதாவது போடணுமான்னு கேட்குது, அதுவும் தேவையில்லை. வேல்யூ ஃபீல்டில் ஆமாம், டேபிள் 1 எந்த ஃபீல்டை போடணும், ரெவென்யூ, அந்த ஃபீல்டை தான் போடணும். அந்த ஃபீல்டில் என்ன ஆப்ரேஷன் பண்ணணும், சம் ஃபங்க்ஷன் பண்ணணும். பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டல் ரெவென்யூ கிடச்சிருச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம மற்ற வேல்யூஸை கேல்குலேட் பண்ண போகிறோம். காப்பி பேஸ்ட். இப்போ ரெவென்யூக்கு பதிலாக காஸ்ட், ரைட். அதே மாதிரி டோட்டல் யூனிட் சோல்டு போட போகிறோம். இப்போ மறுபடியும் ரெவென்யூக்கு பதிலாக யூனிட் சோல்டு. அதே மாதிரி ஆவரேஜ் சேல்ஸ் ரேட்டிங். பட் இந்த தடவை பாருங்கள், ஆவரேஜ் எடுக்கணும், சம் இல்லை. அதே மாதிரி காலம் வந்துட்டு சேல்ஸ் ரேட்டிங் எடுக்கணும். ஸோ சேல்ஸ் ரேட்டிங் எடுக்கிறோம். பட் சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது, நமக்கு தேவை ஆவரேஜ். அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆவரேஜ் சேல்ஸ் ரேட்டிங் கிடச்சிருச்சு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ரெவென்யூக்கு பதிலாக நம்ம சர்வீஸ் ரேட்டிங் எடுத்துகிட்டு வர போகிறோம். ரெவென்யூக்கு பதிலாக சர்வீஸ் ரேட்டிங் எடுத்துகிட்டு வர போகிறோம். பட் நமக்கு தேவை ஆவரேஜ். ஸோ அதனால் ஆவரேஜ்னு மாற்றுறோம். ஸோ இப்போ கேபிஐ செக்ஷன்ஸை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம கேல்குலேட் பண்ண போகிறது டாப் 3 கான்ட்ரிபியூட்டிங் கஸ்டமர் கேட்டகரி. இந்த டாப் 3 அப்படின்னு சொல்லும் போது பிவட் டேபிளில் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், கஸ்டமர் கேட்டகரியை தூக்கி ரோவில் போடுவோம், ரெவென்யூவை தூக்கி வேல்யூஸில் போட்டுட்டு ஃபில்டரில் டாப் 10 யூஸ் பண்ணி டாப் 3 பண்ணிடலாம். பட் அதை வந்து பிவட் பையில் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம மற்ற 365 ஃபங்க்ஷன்ஸையோ இல்லை எக்ஸல் ஃபங்க்ஷன்ஸை நம்ம உள்ளே கொண்டு வரல. இப்போ இந்த டைம் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு ஹெட்டிங் டாப் 3 கான்ட்ரிபியூட்டிங் கஸ்டமர் கேட்டகரி. ஸோ இப்போ நான் பிவட் பை எழுத போகிறேன். பிவட் பை ரோவில் எது போட போகிறோம், கஸ்டமர் கேட்டகரி. ஸோ நம்மளோட டேபிளோட பேர் டேபிள் 1. நம்ம எடுத்துக்க போகிறது கஸ்டமர் கேட்டகரி காலம் செக்ஷனில் ஏதாவது ட்ராப் பண்ண போகிறோமா, கிடையாது. ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ண போகிறோம். வேல்யூஸ் என்ன எடுத்துக்க போகிறோம், ரெவென்யூ எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் ரெவென்யூ என்ன ஃபங்க்ஷன், சம் ஃபங்க்ஷன் தான் எடுத்துக்க போகிறோம். பட் இப்போ நான் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ண என்ன ஆகிடும்னா, எல்லா கஸ்டமர் கேட்டகரியோட டோட்டல் ரெவென்யூ கிடச்சிடும். அதோட சேர்த்து டோட்டலும் வரும். நமக்கு தேவை டாப் 3 பர்ஃபார்மிங் கஸ்டமர் கேட்டகரி தான். அப்படின்னா இந்த வேல்யூ வந்துட்டு இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு நமக்கு டோட்டல் வரக்கூடாது. ரெண்டாவது இருக்கிற வேல்யூ வந்துட்டு சார்ட் பண்ணணும். எதை பேஸ் பண்ணினா, ரெண்டாவது காலமில் இருக்க இந்த ரெவென்யூஸ் பேஸ் பண்ணி சார்ட் பண்ணி டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணி முதல் 3 வேல்யூஸை மட்டும்தான் நமக்கு தேவை. அதாவது ஃபஸ்ட்டு 3 ரோஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ இதில் எப்படி கொண்டு வரோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்ல போகிறோம், இப்போ கேட்குது
ஹெட்டிங்ஸை நான் போடணுமா இல்லை நீயே போட்டுக்கிறேன்? எனக்கு நான் என்ன சொல்ல போகிறேன், ஹெட்டிங்ஸை நானே போட்டுக்கிறேன், நீ எனக்கு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஆமாம், டோட்டல்ஸ் காட்டணுமான்னு கேட்குது. நான் ரோ ஃபீல்டில் போட்டிருக்கிறத டோட்டல்ஸ் காட்டணுமா, எனக்கு டோட்டல் வேண்டாம், அதனால் 0ன்னு கொடுத்துட்றேன். இப்போ கமா கொடுக்குறேன். இப்போ கேட்குது, இப்போ நான் சார்ட் பண்ணணுமா டேட்டாவான்னு கேட்குது. ஆமாம், கண்டிப்பாக சார்ட் பண்ணணும். எந்த காலம் பேஸ் பண்ணி? 2வது காலம் பேஸ் பண்ணி. எப்படி சார்ட் பண்ணணும்? டிசெண்டிங் ஆர்டரில். 2வது காலம் பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும்னா 2ன்னு கொடுத்தீங்கன்னா 2வது காலம் பேஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணிவிடும். பட் நமக்கு டிசெண்டிங் ஆர்டரில் வேணும், அதனால் -2ன்னு கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் ரிமூவ் ஆகிடுச்சு, டிசெண்டிங் ஆர்டரில் டேட்டாவை சார்ட் பண்ணி காமிச்சிருக்கு. பட் இப்போ நமக்கு தேவை முதல் 3 ரோ மட்டும்தான் நமக்கு தேவை, ஏன்னா அதுதான் டாப் 3. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம சூஸ் ரோஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், இல்லை இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இன்னும் சிம்பிளஸ்ட் 365 ஃபங்க்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா டேக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். இது என்ன பண்ணணும்னா, நம்ம அரேயில் நமக்கு எத்தனை ரோஸ் வேணும், எத்தனை காலம்ஸ் வேணும்னு சொல்லிட்டோம்னா அதை மட்டும் எடுத்து கொடுக்கும் நம்ம அரேலேருந்து. இப்போ எனக்கு தேவை 3 ரோஸ் மட்டும்தான் வேணும், அதை மட்டும் எடுத்து கொடுத்துரு அப்படின்றேன். ஸோ டாப் 3 ரோஸ் மட்டும் எடுத்து கொடுக்கும். பார்த்தீங்கன்னா டாப் 3 ரோஸ் கிடச்சிருச்சு. டேக் அப்படின்றத ஃபங்க்ஷன் வந்துட்டு உங்களுக்கு புதுசு அப்படின்னா அது ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ டாப் 3 கஸ்டமர் கேட்டகரியை கண்டுபிடிச்சோம். இதே மாதிரி நம்ம டேஷ்போர்டில் டாப் அண்ட் பாட்டம் கான்ட்ரிபியூஷன் எங்கெல்லாம் தேவையோ இந்த பிவட் பையும் அந்த டேக்கையும் வச்சு நம்ம அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் இந்த தடவை நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது கவனிச்சிங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பேராமீட்டர்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம். ஹெட்டிங் வேணுமா வேணாமா, அடுத்தது டோட்டல்ஸ் வேணுமா வேண்டாமா, சார்ட்டிங் பண்ணணும்னா எந்த காலம் படி சார்ட் பண்ணணும், எந்த ஆர்டரில் சார்ட் பண்ணணும் அப்படின்ற இன்புட்ஸை கொடுத்துருவோம். நம்ம அடுத்ததாக பண்ண போகிறது பிவட் பையில் இப்போ வரைக்கும் நம்ம ஒரு காலம் ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணோம், ஒரு காலம் கால்குலேட் பண்ணிட்டோம். இது எல்லாமே நம்மளால் குரூப் பைலையும் பண்ணியிருக்க முடியும். பட் பிவட் பையில் என்ன வித்தியாசம்னா, நம்மளால் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் பார்க்க முடியும். 2 கேட்டகரிகள் ஐட்டம் உள்ளே கொண்டு வரும்போது ஒன்று வந்து நம்ம ரோ வைஸ் வச்சுக்கலாம், ஒன்று காலம் வைஸ் வச்சுக்கலாம். பட் குரூப் பையில் அதை பண்ண முடியாது. எப்போவுமே வெர்டிக்கல் லேஅவுட்டில் தான் கொடுக்கும். நம்ம பிவட்டில் பார்க்குற மாதிரி ரோ வைஸ் காலம் வைஸ் நம்ம 2 கேட்டகரிகள் அகேன்ஸ்டாக ஒரு வேல்யூவை சம்மரைஸ் பண்ணி படிக்க முடியும். அது இங்கே நம்ம பிவட் பையில் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இது வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்னா, ஒரு காம்ப்ளிகேட்டட் காலம் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ண போகிறோம். ரொம்ப காமனான ஒரு லேஅவுட் டேஷ்போர்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த் வைஸ் இயர் வைஸ் கம்பேரிசன்ஸ், இந்த பீரியாடிக்கல் கம்பேரிசன் சொல்லுவோம். அது பிவட் பையில் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் நினச்சிருந்தா கண்டிப்பாக 2 ஈஸியான கேட்டகரி காலம் எடுத்து இந்த வீடியோவை முடிச்சிருந்துருக்கலாம். பட் நான் ரியாலிட்டியை எடுத்து அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போகிறோம். அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதும் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்துக்க போகிறது இயர் வைஸ் மந்த் வைஸ் ஒரு கிரிட்டை நம்ம ஃபார்ம் பண்ணணும். இயர் வைஸ் மந்த் வைஸ் ரெவன்யூவோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்னா இயர்ஸ் வந்து எனக்கு ரோ வைஸ் வரணும், மந்த்ஸ் வந்து காலம் வைஸ் வரணும், வேல்யூ வந்து பர்சன்டேஜில் இருக்கணும். ஓகே, பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷனாக நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ பிவட் டேபிளில் கொண்டு வர போகிறோம். ஈக்குவல் டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஈக்குவல் டு பிவட் பை இப்போ ஃபஸ்ட்டு ரோ வைஸ் நமக்கு என்ன வேணும், இயர்ஸ் வரணும். பட் நம்மக்கிட்ட இயர்னு செப்பரேட்டாக காலம் எதுவும் இல்லை, சேல் டேட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து இயர் எடுக்க போகிறோம், இயர் ஃபார்முலா வச்சு. ஸோ நம்மளோட டேபிளில் இருக்கிற சேல் டேட்டை எடுத்து அதில் இருக்க இயரை பிரித்து எடுத்துகிட்டு வந்துடுறோம். இது ரோ வைஸ் வந்துடும். மந்த் வைஸ் வரணும். அப்போ மந்த்து வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நம்ம மந்த்தை நம்பர்ஸில் காட்டுறதா இல்லை டெக்ஸ்ட்டாக காட்ட போகிறோமா அப்படின்றத டிசைட் பண்ணணும். இப்போ சப்போஸ் எனக்கு மந்த்தை டெக்ஸ்ட்டாக காட்டணும், ஜான் ஃபெப் மார்ச் அப்படின்னு காட்டணும்னா நம்ம டெக்ஸ்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் ஃபார்முலாவில் நம்மளோட டேட்டை கொடுக்க போகிறோம். டேட் காலமை கொடுத்து நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே 3M அடிச்சிட்டோன்னா இது டேட்டை வந்து நமக்கு மந்த் நேமில் காட்டும். சரி, ஸோ ரோ வைஸ் இயர் இருக்கும், காலம் வைஸ் மந்த் இருக்கும். நம்ம எந்த வேல்யூ நம்ம சம்மரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சம்மரைஸ் பண்ண போகிற வேல்யூ வந்துட்டு ரெவென்யூ. அந்த ரெவென்யூ எடுத்துக்கலாம். இப்போ கேட்குது உனக்கு டோட்டல் வேணுமா? நமக்கு டோட்டல் வரக்கூடாது, பர்சன்டேஜ் வரணும். பர்சன்டேஜ் ஆஃப் நம்ம பிவட் டேபிளில் ஷோ வேல்யூ வைஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல், பர்சன்டேஜ் ஆஃப் ரோ டோட்டல், பர்சன்டேஜ் ஆஃப் காலம் டோட்டல், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனை பிவட் பை ஃபங்க்ஷனில் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம்னா இந்த பர்சன்ட் ஆஃப் அப்படின்ற அந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். பட் பர்சன்ட் ஆஃப் என்ன டோட்டல் அப்படின்றத இனிமேல் நம்ம வரப்போகிற இன்புட்ஸில் கொடுப்போம். ஆமாம்,
இப்போ என்ன கேட்குதுன்னா, நீ வந்து ஃபீல்ட் அட்ரஸ் வேணுமான்னு கேட்குது. ஃபீல்ட் அட்ரஸ்லாம் எனக்கு தேவையில்ல, நான் குடுத்துக்கிறேன் அப்படின்றேன். ஆமா. கிராண்ட் டோட்டல் இதெல்லாம் வேணுமா? நம்ம பெர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷனில் ஸ்டடி பண்ண போகிறதால டோட்டல்ஸ் வில் நாட் மேக் சென்ஸ். அதனால் 0ன்னு குடுத்துடுறோம். டோட்டல்ஸ் வேண்டாம்னு சொல்லிடுறோம். அடுத்தது கேட்குது, சார்ட்டிங் ஆர்டர் ஏதாவது வேணுமான்னு. நான் என்ன சொல்றேன், நீ டிஃபால்ட் சார்ட்டிங்கை ஃபாலோ பண்ணிக்கோ. எனக்கு எந்த சார்ட் ஆர்டரும் ஸ்பெசிஃபிக்காக இல்லைன்னு சொல்லிடுறேன். காலம் டோட்டலுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்குது. அதுவும் தேவையில்லைன்னு சொல்லிடுறேன். அடுத்தது என்ன காலமில் வைஸ் ஏதாவது சார்ட் பண்ணுறோமா, அதுவும் டிஃபால்ட் சார்ட்டிங்கே ஃபாலோ பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். அடுத்தது என்ன ஃபில்டர் அரே. நம்ம இன்னும் ஸ்லைசரை உள்ளே கொண்டு வரல, அதனால் ஃபில்டர் அரேயை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியாக என்ன கேட்குது, அந்த பர்சன்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தோம்ல, அந்த பர்சன்ட் ஆஃப் வாட் டோட்டல், கிராண்ட் டோட்டலா, ரோ டோட்டலா, காலம் டோட்டலா, பேரண்ட் ரோவா, பேரண்ட் காலமா. இந்த கேஸில் நமக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ரோ டோட்டல் அதுதான் வேணும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம், என்டர் அடிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த வேல்யூஸை பர்சன்டேஜில் மாற்றணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு செலக்ட் தெம், கன்வெர்ட் இன்டு பர்சன்டேஜ். பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த லேஅவுட்டில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம இப்போ பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா ரோ வைஸ், காலம் வைஸ் ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டடி பண்ணுறோம். பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். பட் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, பிவட் பைல இந்த ட்ராபேக் இல்லை. இது ரொம்ப காமனான விஷயம். நம்ம டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதால் இது நம்ம டிஃபால்ட் சார்ட்டிங் ஆர்டர் சொன்னோம். அது என்ன பண்ணிடுச்சுன்னா, அசெண்டிங் ஆர்டர் ஆல்ஃபபெட்டிக்கலில் பண்ணிக்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜான், ஃபெப், மார்ச்னு வந்திருக்கணும். பட் ஏப்ரல், ஆகஸ்ட் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்திருக்கு. பட் டிசெண்டிங் கொடுத்துருந்தோம்னா அது அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். பட் ஜான், ஃபெப், மார்ச் அப்படின்ற அந்த ஆர்டர் வராது. இது ஓகே, நான் அதை மேனேஜ் பண்ணிப்பேன். இன்னொரு இது ஹெல்பிங் டேபிளாக வச்சுக்கிட்டு நான் இண்டெக்ஸ் ஃபார்முலா வச்சு நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னா, இதோடு நமக்கு நம்ம அதை வச்சு நம்ம பில் பண்ணிக்கலாம். பட் இல்லை, பிவட் பைலே இதை மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக பண்ணலாம். அதை எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சின்ன ட்ரிக் இது. பட் திஸ் இஸ் நாட் மை சொல்யூஷன். நான் ஏஐ கிட்ட கேட்கும்போது கொடுத்த சொல்யூஷன் இது. பட் இட் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு பதிலாக, டெக்ஸ்ட் ஃபார்முலாக்கு பதிலாக டேட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இதோட அவுட்புட் வந்து டேட் வேல்யூவாக வரும். வேல்யூவாக வரதால் அது ஆட்டோமேட்டிக்காக அசெண்டிங் ஆர்டரில் போடும்போது பர்ஃபெக்டாக ஜான் டு டிசம்பர் ஆர்டரில் வந்துடும். நம்ம என்ன பண்ணலாம், அந்த டேட் ஃபார்முலாவில் இயர்னு கேட்கும்போது நம்ம டேட்டாவில் இருக்கிற எந்த இயரை வேணால் கொடுக்கலாம். அது எந்த விதத்துலையும் இங்கே பாதிக்காது. இல்லை சேஃபர் சைடில் இருக்கிறதுக்கு நம்ம 2025 வரைக்கும் டேட்டா இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ 2027 கொடுத்துட்றேன். மந்த்துக்கு தான் நம்ம உள்ளே இருக்கிற டேட்டா வேல்யூவை கொண்டு வர போகிறோம். மந்த் ஃபார்முலா இது என்ன பண்ணோம், டேட்டில் இருக்க மந்த் நம்பரை மட்டும் பிரித்து எடுத்துகிட்டு வரோம். ஸோ நம்மளோட டேட் காலம் எங்கன்னா சேல் டேட் காலம். ஸோ மந்த் ஃபார்முலாவுக்கு நம்மளோட டேட் காலமை இன்புட்டாக கொடுத்துட்றேன். லாஸ்ட்டு டே அப்படின்னு கேட்கும்போது அங்கே 1 கொடுத்துட்றேன். இப்போ நான் டேட் ஃபார்முலா கொடுத்து இன்புட் கவனிச்சிங்கன்னா 2 வேல்யூ ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து 2027, ஏன்னா இந்த இயர் என்னோடய டேட்டா செட்டில் இல்லாத இயர், சேஃபர் சைடில் இருக்கிறதுக்காக அதை கொடுத்துருக்கேன். 1ன்றது எல்லா மாதத்துலேயும் முதல் நாள் மட்டும் எடுத்துக்கோ, மற்ற எந்த நாளும் கொடுக்காதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த எல்லா மாதத்தோட நம்பரை எடுக்கிறதுக்கு நம்ம டேட்டாவில் இருக்க அந்த டேட் காலமாக எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் என்ட்ரு அடித்தேன்னா இப்போ கவனிச்சிங்கன்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த வீக் பாருங்கள். இதுதான் நம்மளோட ஆக்சுவல் ஹெட்டிங்கு. பட் என்ன எப்படி காட்டுதுன்னா டேட் வேல்யூஸ் மாதிரி காட்டுது. இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கஸ்டம் ஃபார்மேட் வச்சு இதை ஜான், ஃபெப், மார்ச்சாக மாற்ற போகிறோம். ஸோ நான் இதை அப்படியே இந்த ரோவை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபார்மேட் செல் போயிட்டு நேராக கஸ்டமுக்கு போயிட்டு 3Ms நம்ம டெக்ஸ்ட் ஃபார்முலாவில் கொடுத்தது இங்கே கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஜான் டு டிசம்பர் ஃபார்மேட்டில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ஜான் டு டிசம்பரில் நமக்கு வந்திருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ் நமக்கு. ஸோ நம்ம விருப்பம் இதை வந்து அந்த ஏப்ரல், ஆகஸ்ட் ஃபார்மேட்லேயே வச்சுக்கிட்டு இது ஹெல்பிங் டேபிளாக வச்சு இன்னொரு இண்டெக்ஸ் ஃபார்முலா மூலிமா நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பிவட் பைலே சால்வ் பண்ணுறதுக்கு இதான் மெத்தட். சரி, இப்போ நம்ம பிவட் பை ஃபங்க்ஷனை வச்சு கேபிஐஸை கால்குலேட் பண்ணோம், டாப் அண்ட் பாட்டம் கான்ட்ரிபியூட் கால்குலேட் பண்ணிட்டோம், ஒரு மேட்ரிக்ஸ் கிரிட்டை ஃபார்ம் பண்ணிட்டோம், பர்சன்டேஜ் ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ ஒரு பிவட் டேபிளில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை எல்லாமே பிவட் பையில் பண்ணிட்டோம். இன்னும் ஒன்று தான் பாக்கி, ஒரு ஸ்லைசரை கனெக்ட் பண்ணி இங்கே நம்ம அந்த இன்ட்ராக்டிவிட்டியை கொண்டு வர முடியுமா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்லைசரை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸ்லாம் நமக்கு ஒரு பிவட் டேபிள் வேணும், ஒரே ஒரு பிவட் டேபிளாக வேணும். அதனால் அது என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேபுக்கு போய் பிவட் டேபிள் போயிட்டு ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்சஸ் நம்மளோட டேபிளோட நேமு டேபிள் 1. டேபிள் 1 நான் பாயிண்ட் பண்ணியிருக்க செல்லே எனக்கு பிவட் டேபிளை க்ரியேட் பண்ணுன்றேன். இப்போ எனக்கு தேவை இந்த இடத்துல எனக்கு தேவை ப்ராடக்ட் கேட்டகரி
இந்த ஃபீல்டு உள்ளே கொண்டு வந்துடுறேன். ஏன்னா இதுக்கு தான் ஸ்லைசரை செட் பண்ண போகிறேன். ஸோ பிவட் டேபிள் அனலைஸுக்கு போயிட்டு இன்சர்ட் ஸ்லைசர் கொடுத்துட்டு ப்ராடக்ட் கேட்டகரி. ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்லைசர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இந்த ஸ்லைசரை கிளிக் பண்ணும்போது நம்ம வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே பிக் ஆகுது நம்ம பார்க்க முடியும். இந்த செல்லை தான் நம்ம ஃபார்முலாக்குள்ளே கொண்டு வரணும். நம்மளோட செல் எந்த செல்லுன்னு பார்த்தீங்கன்னா B22. அங்கே தான் நம்ம செலக்ட் பண்ணுற அந்த கேட்டகரி இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ நம்ம ஃபார்முலாக்குள்ளே எப்படி கொண்டு வந்து கனெக்ட் பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு KPI செக்ஷனுக்கு போகிறேன். ஸோ நம்ம KPI செக்ஷனுக்கு போயிட்டு எந்த இடத்துல இதை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கடைசியில் அந்த சம் ஃபங்க்ஷன் கொடுத்தோம் இல்லையா, சம்மரைசேஷன், அதுக்கப்புறம் கமா கமா கமான்னு கொடுத்து நான் மூவ் பண்ணிகிட்டே போகிறேன். எது வரைக்கும் நான் மூவ் பண்ணணும்னா ஃபில்டர் அரே அப்படின்னு அது வர வரைக்கும் நான் மூவ் பண்ணணும். ஃபில்டர் அரே ரீச் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட ஃபில்டர் கண்டிஷனை கொடுக்கணும். நம்ம டேபிளில் ப்ராடக்ட் கேட்டகரி பி ஈக்குவல் டு எந்த வேல்யூவாக இருக்கணும், இந்த வேல்யூவாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டேன் B22. இப்போ நான் என்டர் அடித்தேன்னா நான் செலக்ட் பண்ணதுக்கு அது மாறும். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஸ்லைசரை கிளிக் பண்ணுறேன், இந்த வேல்யூ மாறுது பாருங்கள். ஸ்லைசரை கொண்டு வந்து நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறும். இதே மாதிரி நான் மற்ற இடத்துலையும் நான் ஃபில்டர் அரே ஃபீட் பண்ணி அந்த B22 மேப் பண்ணிட்டேன்னா மொத்தமாகவே மாறும். ஸோ அது இங்கே காட்டுறேன் பாருங்கள். இங்கே நான் வந்துட்டு ஐ வில் ஷோ யூ ஹியர் ஆல்சோ. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் போயிட்டு நம்மளோட பிவட் பை ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு ஃபில்டர் அரே வர வரைக்கும் போயிட்டு டேபிள் 1 ப்ராடக்ட் கேட்டகரி should be equal to எந்த செல்லு B22. பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு டாப் 3 இந்த ப்ராடக்ட் கேட்டகரியில் டாப் 3 கஸ்டமர் யார் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி ஐ கேன் கனெக்ட் டு த அதர் பிவட்ஸ் ஆல்சோ. இப்போ இந்த ஒர்க்கிங் ஷீட்டில் இருக்கிற இந்த டேட்டாஸ்க்கு யூ கேன் கிரியேட் விஷுவல்ஸ், எந்த சார்ட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பார்க் லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், எவ்ரி திங் வாட் எவர் யூ கேன் டூ வித் ரெகுலர் பிவட் டேபிள் டேஷ்போர்ட் இங்கும் அதை பண்ண முடியும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் சைடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களால் அச்சீவ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஏதாவது queries இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஐ வில் ரெஸ்பாண்ட் டு தட். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.